அதானே முதலாம் ஆள் வரணும். ஆ ஊண்டி படிக்கணும் என்ன ரிப்போர்ட் இருக்கியா? ரிப்போர்ட் அங்க ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. எத்தனை நாள் நீங்க வந்து 19ஆம் நாள். எத்தனை வகுப்புள்ள பிள்ளைகள்? 24. 24 என்னடாப்பா 19. அப்ப 5 பேரை தானே முந்திருக்கீங்க. நீங்க எத்தனை ஆள்? 26. 26. இப்ப எத்தனை வகுப்புள்ள பிள்ளைகள்? 36. அவரு பரவாயில்ல 10 பேரை முந்திட்டாரு. நீங்க 18ஆம் ஆள். எத்தனை வகுப்பு பிள்ளைகள்? 36. 36. சரி ஓகே, நீங்க கொஞ்சம் பரவாயில்ல. தம்பி எத்தனை கிளாஸுக்கு போறா? என்ன வெக்க கொஞ்சம் பாருங்களடாப்பா. வெக்கப்படாம மறையறீங்க அப்பாவுக்கு பின்னால. ஓகேவா? என்ன நித்திர உண்டதா? அப்ப நித்திர கலக்கமா இருக்கீங்க. என்ன டான்ஸ் ஆடுறீங்க? பேர் என்ன? ஞானேஸ்வரன். ஞானேஸ்வரன் நல்ல பேர் தான். ஞானேஸ்வரன். உங்களோட பேர் என்ன? அக்ஷயா. அக்ஷயா. ஓகே சொல்லுங்களேன். தலைக்கு ஊற்றி சொல்லுவேன். அது இன்னைக்கு சொல்லுவாரு. சும்மா அன்னைக்கு சொன்னதான் அனுப்புவாரு. சந்திரன் தலைக்கு ஊத்து அம்மா வந்து உங்களை நிக்க சும்மா இருக்க விடுறல, கிளாஸுக்கு போய் படிக்க அனுப்புறவ. நீங்க நின்றாலும் உங்களை திறத்துறவ போய் படிச்சுட்டு வாண்டு. சரி, சின்ன பிள்ளைகள் போய் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? நீங்க போய் சொல்லுவீங்களா? அப்படி இல்ல, பெட்டரா அடிக்கிறேன். அடிச்சுனே கத்து வேறான். நான் சொன்ன பிரச்சனை இல்லை, கத்தினா பிரச்சனை இல்லை, நீங்க அடிங்க, நான் ஒன்றும் பேச மாட்டேன். படிக்கணும். அதுதான் என்று இது இவருதான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் இது அதாவது கொஞ்சம் குழப்படி பாருங்களேன். இப்ப வர 2 பொம்பளை பிள்ளைகளும் இப்படி தள்ளி நிக்காங்க. அவரை பாருங்களேன் அப்படி ஒளியிறாருன்னு. அவ்வளவு வெக்கம் போல. இது என்னது? செல்லம் கொடுத்துட்டீங்க போல. நான் ஒரு அறிவுறுத்தல் தான் சொல்ல முடியும். நாம அந்த குப்பி எடுத்து உங்களுக்கு சொல்லி தரையில தானே. நான் வந்து என்ன சொல்லி தரையாவ சொல்லி தரையில தானே. நான் வந்து எந்த ஆசை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைச்சி தெரியும். ஒடியன் சிரிக்கிறாரு. தொடர்ச்சியா கிடைச்சி தெரிக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல கல்வங்கணி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். தமிழில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. நான் ஆரம்பத்துல உதவிக்காக வீடியோ போட்டவங்க, கல்விக்கான உதவி போட்டேன் நான். அப்ப வீடியோ போட்ட உடனே கிடைச்சிது. ரெண்டு பேர் பேசினாங்க என்னோட. பேசி இவங்களுக்கு மாதம் உதவி செய்யறன்னு சொல்லி இப்ப வரைக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அது பெரிய விஷயம் தானே. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, மாசம் நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அது கவலையா இருக்கும். அப்ப செஞ்சா நல்லா தானே இருக்கும். இப்ப அவங்க சொல்றாங்க, வீடியோ மூலமா சொல்றாங்க, ஆனா ஏன் செய்யறாங்க இல்லைன்னு கவலையா இருக்கும். ஆனா இவங்க தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலமா செய்யறாங்க. 4 மாத காலமா 4 தடவை அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது யாருன்னு நான் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. என்னோட கடமை இப்ப அவங்க மாசம் உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அதை வந்து நான் தெரியப்படுத்துறேன் நிறைய பேருக்கு. ஏனண்டா இப்ப வந்து அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இப்ப நாங்க இப்ப இலங்கையில இருக்கிறோம். என்ன இப்ப சொல்ல போனா இப்ப அவங்களுக்கு தெரியா. இப்ப தொலைபேசி மூலமா சொன்னாலும் சில கொஞ்சம் நண்பகத்தன்மை இல்லாம இருக்கும். என்ற ஒரு வகையில நான் வீடியோ மூலமா ஒரு பப்ளிக் படுத்தினா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், உதவி செஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கும். அப்ப அந்த வகையில இப்ப நான் வீடியோ எடுத்து தெரியப்படுத்த போறேன். அவங்களோட அந்த பிள்ளைகள நிலைய 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு அம்மா, அதான் ஒரு அம்மா, அப்பா இல்லை. இப்ப என்னோட சொன்னா அப்பா வந்து விபத்தின் மூலமா இறந்தவர். அதை கருதி தான் நான் வீடியோ போட்டு நான் ரொம்பவே சந்தோஷம். அந்த டைமில் இந்த பிள்ளைகளுக்கு உதவி கிடைச்சென்று இந்த இடத்துல அந்த முன்வந்த உதவி செய்யறதுக்காக முன்வந்த 2 பேருக்கு நன்றி. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இன்றைக்கு நாங்க இதோட 2வது வீடியோ, இந்த வீடியோ 2வது வீடியோ எடுக்கிறோம். காலையில போயிட்டு இப்ப நாங்க கட்டி கொடுத்த வீடை வந்து எடுத்துனாங்க. அப்படி அந்த அந்த வீடியோ எடுத்ததுக்கு பிறகு வீட்டை போயிட்டு சாப்பிடுத்து இப்ப எங்களுக்கு உதவிக்காக எடுப்பாங்க தானே கோல். இப்ப எங்களோட தொடர்பு கொள்ளுவாங்க, எங்களுக்கு உதவி எடுத்தாங்கன்னு. அப்படி நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன். நான் இப்ப இன்றைக்கு 3 குடும்பத்தை போயிட்டு பார்த்தேன். நான் 3 குடும்பம் இப்ப தொலைபேசி மூலமா சொன்னாங்க தானே சில விஷயங்கள். அது உண்மையா இப்படித்தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கலாமான்ட்டு நான் நேரடியாக அவங்க இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது 3 பேரும் செட் ஆகல உண்மையிலேயே. என்ன நான் 3 பேர் போய் பார்த்தேன்னா அவங்களோட கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ற ஒரு வகையில அவங்களுக்கு வீடியோ போட்டு உதவி எடுத்து கொடுக்கல.
அப்படிதான் நாங்க அப்படிதான் செயற்படுறோம். இப்போ சொல்லிட்டாங்கன்றதுக்காக நாங்க போய் எடுக்கிறோம்ல, அல்லது இப்ப விலங்குதானே அவங்களோட உண்மை நிலையை அறிவு நாங்க எங்களுக்கு சிச்சுவேஷன் விலங்கு தானே எங்களுக்கு. இப்ப நாங்க எவ்வளவு பேருக்கு உதவி எடுத்து கொண்டு கொடுக்குறோம். அப்ப எங்களுக்கு பார்த்தாலே அவங்களோட பேசினாலும் அவங்களோட சூழலை பார்த்தாலே எங்களுக்கு விளங்கும். இப்ப இவங்களுக்கு கட்டாய உதவி தேவைப்படுதாண்டு. அவ 3 பேரும் செட் ஆகல, அப்படித்தானே? ஓகே, இப்ப ரொம்பவே நாங்களும் நிறைய இடங்களுக்கு போறோம். உண்மை தகவல்களை சொல்லி உதவி வாங்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் மெனக்கடுறோம். ஓகே, இப்ப அதே போலதான் நான் ஆரம்பத்துல ஒரு சொல்ல போனா 4 மாத காலத்துக்கு முதல் வீடியோ போட்டு நான் இவங்களை சரியான டேட் தெரியாம இருக்கி. ஆனா ரொம்ப நாள் ஆயிட்டு இவங்களை வீடியோ போட்டு. பாருங்க கொல்லி இந்த இப்ப சில இடங்கள்ல இப்படி இருக்கு. ஏன்னா இப்ப குச்சியால எல்லாம் வேலி கட்டுற மாதிரி. இப்ப உங்களோட இடத்த பார்த்தாலே தெரியும் தானே. 2 பொம்பளை பிள்ளைகள், அப்பா இல்ல, அம்மாவும் தண்ணி அடிக்கிற தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கிற வேலைக்கு தான் போறாங்க. இப்ப கூட போய்கொண்டா இருக்கிறாங்க. பாருங்க இந்த ஒரு தகர கொட்டிலுக்கு மேல படங்க விரிச்சிருக்கிறாங்க. வெயில் தானே. பங்காள கொஞ்சம் தூரம் தள்ளி கடற்கரை இருக்கி. வணக்கம். கண்ணாலைக்கு பிறகு வார நானும் இப்ப அம்மாட்ட பேசணும் கட்டாயமா. அதுக்கு முதல்ல மைக்க நான் மாட்டி விடுறேன். சரி, ஓகே. இப்ப சொல்லப்போனா 4 தரம் அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளவு 4 தரம் அனுப்பினாங்க? 2 தரம் 10,000 2 தரம் 15. 15. முதல் தடவை 15,000 அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஒரு பொடியை நாமள பொடியன் அவரு ஸ்கூலுக்கு போறலன்னு சொன்னாரு. அதனால 10,000 போதும் தானே உங்களுக்கு அவங்க முடிவெடுத்து இப்ப இந்த போன மாதம் அனுப்பினாங்க. இப்ப இந்த வார மாதம் அனுப்பணும். அப்ப உங்களுக்கு சரியான முறையில கிடைக்குது தானே. அது அவங்க சொன்ன மாதிரியே செய்யறாங்க. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நான் வந்து பாக்கணும் தானே. இப்ப நான் வீடியோ போட்டு தானே இப்ப உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சது. அப்ப இந்த 3 பேரும் தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு போறாங்களா, கிளாஸுக்கு போறாங்களான்னு இப்ப நான் அவங்களுக்கு தெரியப்படுத்தேன். விளங்கிட்டானே. இப்ப நான் சில டைம் உங்களுக்கு தெரியாமலும் நான் உங்களை பத்தி விசாரிக்கலாம். உங்கள்கிட்ட மட்டும் வந்து கேட்க மாட்டேன். விளங்கித்தானே. இப்ப நீங்க உங்களோட ஊர் கல்வங்கனி ஊர், நான் கல்வங்கனிக்குள்ளேயும் விசாரிப்பேன். எப்படி பிள்ளைய குலப்படி பண்ண இருக்காங்களான்னு. அதை நீங்களும் கொள்ளணும். நான் உங்களுக்கு சார்பாவும் நான் அறிக்க மாட்டேன். விளங்குதானே. நான் யாருக்கு சார்பா அறிவிப்பேன்னா அவங்க காசு அனுப்புறாங்க தானே, அவங்களுக்காக தான் நான் செயற்பட்டு கொண்டு இருக்கிறேன். விளங்குதானே. அவங்களும் அதனால நான் வந்திருக்கேன். இப்ப சரியான முறையில போகுது, பிரச்சனை இல்லை. ஆனா வந்து என்ன செய்யணும், கிளாஸுகளுக்கு எல்லாம் போறீங்க தானே. குழப்படி இல்ல என்று சொன்னாங்க. கிளாஸுக்கு எல்லாம் நல்லா போய் படிக்கிறீங்களா? கிளாஸுக்கு போறாங்க. எனக்கு என்னன்னு சொன்னா அதானே முக்கியம். அவங்க எதுக்காக அனுப்புறாங்களோ அத நீங்க செய்யணும். அப்ப நீங்க இப்ப சாப்பாடுகள் என்ன செய்யறீங்க? சாப்பாட்டுக்கு ஒரு மாதிரி வேலைக்கு போறதா? அப்ப இல்ல, தண்ணி அடிக்க அவங்களுக்கு வேலை இல்லையாம சொல்லி அவங்க அடிக்கிறாங்க. அப்ப சமுத்தி காசு எதுவும் கிடைக்கிறதா? சமுத்தி கீவார் காசு கிடைக்கும். எவ்வளவு? 15,000. 15,000. அதுக்குள்ள சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடு. வேலைக்கு போறவரா? எங்க அவருடையும் போறல. அப்ப 15,000 காணுமா மாசம்? வாங்குற கடன் வாங்கி போடு. ஒரு 6 நேரம் 6 கிளாஸுக்கு எல்லாம் சுரஜா போறீங்களா? எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் நடக்கும்? ஒரு நாளைக்கு உண்டு. 2:30 போனாங்கண்டா 3:30 வருவா. 2:30 போனா 3:30 வருவா. என்ன கிளாஸுக்கு போற? இந்த பக்கத்துல எல்லாம் ஒரு ஆள் நடத்துறாங்க. அப்படியா? இப்ப நீங்க எத்தனையாம சொன்னீங்க சொல்லுங்க? 3. என்ன சொன்னா இப்ப புதுசாவே இவங்களை பாப்பீங்க. அப்ப சில விஷயங்கள்லாம் தெளிவா சொல்லணும் தானே. அப்ப 3ஆம் ஆண்டு இந்த புள்ள படிக்குது. அப்ப எல்லா கணிதம் விஞ்ஞானம் எல்லாம் ஒரே டீச்சர் பொதுவா எல்லாம். அப்படியா? நீங்க சொன்னீங்க இந்த யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு தங்கச்சி படிப்பிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அப்ப எல்லாம் உண்டு. அப்ப எல்லாம் ஒழுங்கா போகுதா படிப்பெல்லாம்? எவ்வளவு அவைக்கு கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு? அவைக்கு 800 ரூபா மாசம். அதான் ஒரு நாளைக்கு தானே. மாசம் ஒரு நாளைக்கு 40 ரூபா அவைக்கு. சின்ன பிள்ளை. அப்ப மாசம் 800 ரூபா கொடுக்குறீங்க அவைக்கு. ஓகே, படிப்பெல்லாம் ஓகேவா? என்னன்னு சொன்னா இப்ப ஏதாச்சும் தவறுதலா நடந்தா உங்களுக்கு நான் இப்ப ஏற்படுத்தி தந்ததும் இல்லாம போயிரு மாறா. விளங்குதானே. அது வந்து எதுக்காக இப்ப நீங்க சொல்ல போனா இந்த உதவி கிடைக்கலாட்டி நீங்க ஏதோ ஒரு வழியில பிள்ளைகளை படிக்க வைக்கத்தானே வேணும். படிக்கத்தானே வேணும். அதனால இப்ப நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான்
உங்களுக்கு இந்த உதவி கிடைக்குது. விளங்குதானே? அவங்க செய்யறதுக்காக பிள்ளைகளை படிப்புக்காக செலவழிக்கிறதுக்கு அவங்க நல்ல உதவியாக தாங்களுக்கு. நானும் வீடியோ போட்டது உங்களோட பிள்ளைகளுக்காக தான் போட்டேன். அப்ப உங்களோட மாசம் 800 ரூபா. அப்ப நீங்க அதை தவிர இப்ப பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போனா ஏதாச்சும் கையில கொடுத்துருவீங்களா? அப்படி செய்றீங்களா? காசி போக்க கொடுத்து விடுறதுல ஸ்கூல் போக்க கொண்டு வாங்க. ஸ்கூல் காசி 250 ரூபா கேட்பாங்க, 150 ரூபா கேட்பாங்க, 200 ரூபா கேட்பாங்க. அப்படியா? அப்படி ஸ்கூல் கட்டுறது. ஏன் கேக்குற? அது டீச்சர் ஃபைல் வேண்டது கேட்பாங்க. டீச்சர் ஃபைல்கள் வாங்க, நம்ம போட்டோ காப்பி அடிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு பெயிண்ட்கள் எதுவும் அடிக்கிறதுக்கு, பெயிண்ட்கள் அந்த வசதி கட்டண காசு அதெல்லாம் ஒவ்வொரு மாதம் கேட்க மாட்டாங்க. இடைக்கிடைக்கு ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா தேவைன்னு சொன்னா கேட்பாங்க. அப்ப தம்பி எத்தனை கிளாஸுக்கு போறா? என்ன வெக்க கொஞ்சம் பாருங்களாப்பா. அப்பாவுக்கு பின்னால அம்மாவுக்கு பின்னால அதே மாதிரி வேற வேற டீச்சர். இவங்க 4 மணிக்கு 4:30 போனாங்க, 6 மணிக்கு வருவாங்க இவங்க. சரி, அப்ப நீங்க ஒரு டீச்சர் எல்லா பாடத்தையும் படிப்பிக்காங்க. அப்படி சரி. அப்ப ஓகேவா? என்ன நித்திர உண்டதா? அப்ப நித்திர கலக்க மாதிரி என்ன டான்ஸ் ஆடுறீங்க? பேர் என்ன? ஞானேஸ்வரன். நல்ல பேர் தான், ஞானேஸ்வரன். உங்களோட பேர் என்ன? அக்ஷயா. ஓகே. இப்ப விலங்குதானே? இப்ப எனக்கும் சொல்லப்போனா என்ன, நானும் உங்களோட ஃபேமிலி மட்டுமே விலங்குதானே. எனக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் பேருகள்ல, அதான் நானும் கேட்கிறேன். ஆனா வந்து நான் இப்ப வரும்போதும் நான் கேட்டுதான் வந்தேன். விலங்குதா ஆக்கிட்ட கேட்டுதான் வந்தேன் நான், எப்படி பிள்ளைகள் அதை நான் கேட்கத்தானே வேணும். சரியானே? நீங்க விசாரிச்சேன். அது இந்த கடமை. நான் என்ன சொன்ன பேர்ல நானும் கேக்குறேன்னு சொன்னா, இப்ப நாங்க எவ்வளவு இடத்த போறோம், அதனால ஒரு ஃபேமிலி இல்லதானே புரிஞ்சு கொள்வீங்க. அப்ப நீங்க தான் இவதான் பெரிய ஆள். நீங்க எத்தனை கிளாஸுக்கு போறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு போறேன் 4:30 தானே. இவங்களுக்கு 3:30 இருக்கிற சின்ன பிள்ளைங்க வாரவங்க, அது 4:30 எடுக்கிறவங்க. 4 எடுக்கிறேன். தெரியும் நான் இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்க்கலாம். இப்ப நீங்களும் போய் சொன்னா வந்து உங்களோட பாப்பாக்களும் கூட கேட்பாங்க, என்ன நீங்க இப்படி மாத்தி சொல்றீங்கன்னு. வணங்கிட்டா இப்ப வாழ்க்கையில வந்து இப்படி நீங்க சொல்லல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல. பொய் சொல்லக்கூடா. என்ன சில விஷயங்கள்ல வந்து பொய் சொல்லக்கூடா. ஏன்னு சொன்னா பொய் சொல்லலாம், ஒரு நல்லதுக்காக சொல்லலாம். இது வந்து இப்ப படிப்புக்காக போய் சொல்லல. இப்ப நீங்க ஒரு உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக போய் சொல்லலாம். பொய் சொல்லக்கூடாது இல்ல, சில விஷயங்கள் நல்லது நடந்தா போய் சொல்லலாம். இது வந்து ஒருவங்க வந்து அனுப்புறாங்கன்னு சொன்னா அவங்களை ஏமாத்துற மாதிரி தானே. அதனால இருக்கிறதே சொல்லணும். சரிதானே? எங்களுக்கும் ஏதாச்சும் கேள்விப்படும்னு சொன்னா எங்களுக்கு மன வருத்தமா தானே இருக்கும். இப்ப நாங்க வந்து உங்களோட கிளாஸ் ரூம்ல இருந்து நாங்க பாக்குறல நீங்க என்ன செய்யறீங்கன்னு. இப்ப நாங்க விசாரிக்கிறோம். இப்ப நிறைய ஆட்கள்கிட்ட விசாரிப்போம். அவங்க சொல்றத வச்சுதான் நாங்க நீங்க சொல்றீங்களா சரியானதான் பாக்குறாங்க. உங்களோட கிளாஸ் ரூம்ல இருந்து நாங்க பாக்குறலான்னு. சரியா? கோக்கி கூட அண்ணன் காய்க்கிறன்றதுக்காக. சரியா? சரி, அப்ப நீங்க எத்தனை கிளாஸ் போறீங்க சொன்னீங்க? ஒரு கிளாஸ் தான் போறேன். எல்லாரும் ஒரு பாடம், ஒரு நாளைக்கு ஒரு பாடம். அதான் எத்தனை கிளாஸுக்கு போறீங்க? இப்ப முக்கியமான பாடம் கணிதம், விஞ்ஞானம் எடுக்கல, ஆங்கிலமும் கணிதமும் தமிழ் 3. ஓகே, அதுவும் முக்கியமான பாடம் தானே. விஞ்ஞானத்துக்கும் போகலாம் நீங்க. என்ன சொன்னா விஞ்ஞான பாடம் முக்கியம் தானே. முக்கியமானது 3 தான், 4 தானே. கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம். என்ன ஆங்கிலம் 3. அடுத்து தமிழ் முக்கியம் தானே. தமிழ்ல எடுத்து தானே எங்களை படிக்கலாம். எடுத்தா நான் ஓயல்ல சொல்றேன், ஓயல்ல. சரி, ஓகே. அப்ப இப்ப சொல்லப்போனாக்கா இப்ப நான் இப்ப இந்த அக்காக்களுக்கு சொல்றேன், உதவி செஞ்ச அக்காக்களுக்கு. அப்ப அவங்க 3 பேரும் கிளாஸுகளுக்கு போறாங்க. அது கன்ஃபார்ம் தான் கிளாஸுக்கு போறது. சரி, இப்ப சொல்லப்போனா இந்த வீட்டுல நீங்க இருக்கிறீங்க. இப்ப வெக்க தானே சரியான ஓடி அப்பாவும் இல்ல. அப்ப நீங்க ஏன் வேலையை விட்டு நீங்க? அவங்களுக்கு அவரு மேய்ச்ச மேலே போறவர் அந்த தோட்டக்காரர். அவருக்கு வேலை இல்லையா, அதால அவரு வேலை தண்ணி அடிக்க என்ன வேற நான் ரோல் பண்ணி சொன்னாங்க. அப்ப 2 மாசம் ஒரு வேலையும் பாக்கலையா? இவங்களை விடுத்து பாக்கல, அவருத்தையும் போகல. வேலை தூர போறோம்னு சொன்னா 6 மணிக்கு, காலையில 6 மணிக்கு போனா பொழுதோட 6 மணிக்கு தான் வரலாம். பொழுதோட 6 மணிக்கு தான் வரலாம். அவங்களுக்கு மதிய ஸ்கூல் விட்டு வரவள சாப்பாடு இல்ல. இவன் அவங்களுக்கு யூனிஃபார்ம் வந்தா யூனிஃபார்ம் கழுவணும். அதால கொஞ்சம் அடுத்தது என்ன கேட்கணும்னா, சரி ஓகே, நீங்க
பிள்ளைகளையும் பார்க்கணும் தானே, அப்ப வேலைகளுக்கு போகணும். இப்ப டேம் டெஸ்ட் எல்லாம் வச்சவங்களா? டேம் டெஸ்ட்ண்டா இப்ப டேம் டெஸ்ட்ண்டா எக்ஸாம் வைப்பாங்க ஸ்கூல்ல, வச்சவங்களா? அதெல்லாம் என்ன மாதிரி? 8 மாசம் 5 தேதி தொடங்குது. 8 மாசம் 5 தேதி. இப்ப நான் உதவி வீடியோ போட்டு ஆரம்பமானதுக்கு இப்ப உதவி கிடைச்சு கொண்டீங்களே, ஏதாச்சும் டெஸ்ட் நடந்ததா? அதுல என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க? ரிப்போர்ட் இருக்கியா? ரிப்போர்ட் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. எத்தனை நாள் நீங்க வந்து? 19ஆம் நாள். எத்தனை வகுப்புள்ள பிள்ளைகள்? 24 என்னடாப்பா 19? அப்ப 5 பேரை தானே முந்திருக்கீங்க. நீங்க எத்தனையாவா? 26. 26. இப்ப எத்தனை வகுப்புள்ள பிள்ளைகள்? 36. அவரு பரவாயில்ல, 10 பேரை முந்திட்டாரு. நீங்க 18ஆம் நாள். எத்தனை வகுப்பு பிள்ளைகள்? 36. சரி, ஓகே, நீங்க கொஞ்சம் பரவாயில்ல. அதானே முதலாம் நாள் வரணும். ஊண்டி படிக்கணும் என்ன கூட அங்க போக கிளாஸ் கொஞ்சம் இதா தமன் தவிர இப்ப இங்க இந்த பிள்ளை போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதா வராது. அப்ப என்ன படிப்பு சரியில்லையா அங்க? அந்த புள்ள கொஞ்சம் அப்ப இப்ப உங்களுக்கு மாசம் வந்து இவைக்கு 800 ரூபா தானே, இந்த பிள்ளைக்கு 1000 பரவாயில்ல, நீங்க ஒரு 1500 சேர்க்கலாம். நல்ல இப்ப உங்களுக்கு 1200 ரூபா போகுது மாசம். அதான் சொல்றேன், இது காணாத மேலே படிப்பு வைக்கல, இது வழி எல்லாரையும் அனுப்பிடுவேன். அப்ப நீங்க இருக்கிற இடம் அப்படியா? நீங்க இப்ப இருக்கிற இடத்துல தூர போகணும். இப்ப நீங்க வேற குளங்க ஒரு சென்டர்ல பிள்ளைகள் போவாங்க, அனுப்புறானே பாக்கல அச்சிரப்படுதல் பிள்ளைகள் கூடுதல். அந்த பையன் எனக்கு அந்த பையமா போனாங்க. இது என்னது புள்ளையில கடந்துறாங்க. அதால நின்று தோனாங்க. பொண்ணு பிரச்சனை தொண்டை ஒரு கதை. முந்தினது ஒரு புள்ள ஒரு 8 வயசு 9 வயசு புள்ள 10 வயசு புள்ள ரோட்டு கடக்க அச்சிரம் பட்டுது அந்த ரோட்ல. அப்படி அந்த பயத்திலேயே அனுப்புறேன், தூர அனுப்புறல அந்த பயத்துல. அதாவது உடைய கிளாஸ் வச்சு அனுப்புறேன். சரி, வரக்குள்ள மாறி செஞ்சுட்டாங்கன்னு பயமேன்ற எனக்கு. என்னவங்க நடக்கணும் ஒரு இதால போய் வர மாட்டாங்க. இப்ப பிள்ளைல கூட விளையாட்டு கூட வரும் அந்த பயத்துல. அப்பா ஆனா காணா ஏதோ ஒரு இப்ப நீங்க தானே இப்ப எங்க நல்லா படிப்பிக்காங்கன்னு தேடி இப்ப அம்மா இது யாரும் விசாரிச்சு நல்லா ஒழுங்கா படிப்பிச்சாங்க. நீங்க தான் பாக்கணும். அதனால பாருங்க, இப்ப மார்க்ஸ்கள் காணாதானே, இப்ப மால்கள் காணாதானே. எனக்கு ஆசை பிள்ளைல படிப்பிக்கணும்ன்றது ஆசை வரும். எனக்கு பிள்ளைகள் நல்லா ஒழுங்கா சொல்ற ஒரு சொல்லு வார்த்தையா இருக்க கூடாதா? நீங்களும் அதுக்கு நீங்க கிளாஸ் இப்போ காய்ச்சல் போய் சொல்லுவா இருந்து இப்போ இல்ல நிக்க போறேன் எப்படி அடிச்சு தேத்தி போடுறோம் போங்க. அப்படி அடிக்கிறவையா? அடிச்சு திறந்துருவையா? ஒரு நாள் இதை நிக்க விட மாட்டான் டேசி போவாங்க. சொல்லுங்களேன். தலைக்கு ஊற்றி சொல்லுவா, அது இன்னைக்கு சொல்லுவா. சும்மா அன்னைக்கு சொன்னாதான் அனுப்பாவு. சந்திரன் சொல்லுவா, போய் சொல்லுவா, விட்டு தெரிஞ்சுட்டா தலைக்க ஊத்து மனக்கேலாண்ட. அம்மா வந்து உங்களை நிக்க சும்மா இருக்க விடுறல, கிளாஸுக்கு போய் படிக்க அனுப்புறவ. நீங்க நின்றாலும் உங்களை திறத்துறவ போய் படிச்சுட்டு வாண்டு. சரி, சின்ன பிள்ளைகள் போய் சொல்ல மாட்டாங்க தானே. அப்படியா? நீங்க போய் சொல்லுவீங்களா? அப்படி இல்லை. சரி, ஓகே, சரி, நான் நம்மளா சரி சொல்றேன். அதெல்லாம் நீங்க போய் கூட சரியா? அப்படி இல்லை நீங்க பார்த்தாலே சரியா, நீங்க போய் சொல்ற மாதிரி சரி இது இல்லான்னு. சரியா? அப்படித்தான் நாங்க அப்படித்தான் கேட்போம். நாங்க எப்பயும் ஒரு இதோட பாப்போம். நாங்க விளங்குதா? அதுதான் சொன்ன, உங்களுக்கு சர்வனா இருக்க மாட்டோம். இந்த காசு அனுப்புற உங்களுக்கு சர்வத்தான் நிக்கணுமா? ஆனா வந்து சரி, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் தானே உங்க கிளாஸ்களுக்கு போறாங்க. ஆனா படிப்பு காணா. நீ உங்கள நெருங்கி படிப்பிச்சு கொடுத்தாலும் அந்த படிப்பை வந்து படிக்கிறது இவங்கட கையில நெருங்கி. அப்ப இவங்கதான் உணர்ந்து படிக்கணும். வேற ஜனம் சொல்லி கொடுத்தனே வேற சொல்லி அடிப்பா அந்த புள்ள அடிக்கிறேன் அடிச்சு கத்து வேற. நான் சின்ன பிரச்சனை இல்லை, கத்தின பிரச்சனை இல்லை. அடிங்க புள்ளையில அடிச்சு வாசிக்க பழகணும். அடிச்சு இவருக்கு ஏற்கனவே சொன்னவர் கொஞ்சம் வாசிக்கிறது வாசிப்பாரா? கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் வாசிப்பாரா? ஓகேவா? கொஞ்சம் பெட்டரா? அடிக்கிறேன் அடிச்சுனே கத்து வேறான். நான் சொன்ன பிரச்சனை இல்லை, கத்தின பிரச்சனை நீங்க அடிங்க, நான் ஒன்றும் பேச மாட்டேன். படிக்கணும். அதுதான் என்று இது வேறதான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் குழா இது. அதாவது கொஞ்சம் குழப்படி பாருங்களேன். இப்ப வர 2 பொம்பளை பிள்ளைகளும் இப்படி தள்ளி நிக்காங்க. அவரை பாருங்களேன் அப்படி ஒளியிறாருன்னு. அவ்வளவு வெக்கம் போல. இது என்னது? செல்லம் கொடுத்துட்டீங்க போல. சரி, ஓகேவா? எனக்கு அதான் உங்களுக்கு வந்து எனக்கு ஆசை உங்களுக்கு கிடைச்சு கொண்டு இருக்கணும்ன்றுதான் எனக்கு ஆசை, உங்களுக்கு உதவி. சரியா? அதுக்கேற்ற மாதிரி அதான் இப்ப அதான் என்னன்னாலும் கொஞ்சம் பார்த்து ஒரு அளவா. இப்போ கொஞ்சம் வீக்கத்தான் இருக்கீங்க. ஒரு 4 மாசமா அனுப்புறாங்க அந்த அக்கா. அவங்க என்ன ஆசைப்படுவாங்க, ஏதோ ஒரு
அவங்க அனுப்பினதால பிள்ளைகள் நல்லா படிச்சு இப்ப பெட்டரா இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு சரியான சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப அவங்க 10,000 அனுப்புறாங்க. இப்ப நீங்க பிள்ளைகள் வந்து இப்ப வளர வளர இன்னும் தேவைகள் கூடும் தானே. அப்ப அவங்க ஒரு மனசார வந்து அவங்க வந்து உதவி செய்ய பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அதை பயன்படுத்த. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா நான் தூரம் அங்கெல்லாம் கிளாஸ் விட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா அங்க சீனூர் போனேன். கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா கொஞ்சம் அங்கேயும் விட்டுருவேன். உங்களை இஞ்சி மட்டும் வைக்க மாட்டேன், அங்கேயும் விட்டுவேன் உங்க கிளாஸுக்கு போறதுக்கு. அதுதான் அப்ப அப்படி செய்யுங்க. வேறு கொஞ்சம் வளர்ந்தா கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னு சொன்னா அனுப்பிவிட்டுருவோம். 3 வரையும் ஒரே தடவை அங்க. அதுதான் அப்ப பார்த்து உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட நீங்க ஒரு அம்மாவை இருந்து நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. ஓகே. இப்ப அடுத்த கட்டமாக அதான் பிள்ளைகள் வந்து வளர வளர அவங்களுக்கான தேவைகளும் கூடும் தானே. அது நிறைய பேருக்கு தெரியும் தானே. நார்மலா இப்ப நீங்க இருக்கிற வீடு இப்படி இருக்கு. அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப இந்த அக்கா என்னோட கேட்டாங்க ஒரு தொலைபேசி மூலமா. இப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்ததா? ஆடுற போன் மூலம் பாத்தீங்க? அந்த பிள்ளைகள் காட்டுற லெஞ்சாருங்க. நீங்க உங்களுக்கு உதவி செஞ்ச பொடியன் வீடெல்லாம் கட்டி கொடுக்காரண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. கோல் வந்து உங்களோட டொய்லெட் இல்லையா, டொய்லெட் இல்லைன்னு டொய்லெட் ஒன்று கட்டி தெரியான்னு கேட்டாங்க அக்கா. இப்ப நான் வந்து அதான் நீங்க என்னோட சொன்னீங்க. அப்ப நான் சொன்னேன் உங்களோட வீடியோ எடுப்பு தானே. அப்ப நீங்க சொல்லுங்கன்னு நான் சொன்னேன்னா எங்க போறாங்க அப்ப அவங்க டொய்லெட் இந்த காட்டுலாம் போறவங்க பாருங்க புள்ள காட்டுங்க அந்த காட்டை. அப்ப அந்த டொய்லெட் அது பக்கத்து அவங்க உடைஞ்சித்து அது உங்களோட அளவுக்குள்ள இல்லையா? பக்கட அளவு இந்த இதோட இந்த மரத்தோட. அப்ப அது எனக்கு எடுத்து எல்லாரும் புது பாவிக்கிறானே. அப்படி செய்யலாமா? அது உடைப்பாங்க போல. ஏன் உடைப்பாங்க? ரோட் பேருதான் அது. இதெல்லாம் ரோட்டும் வருது. அந்த ரோட் பேருதான். சரி. இப்ப அக்கா சொன்னாங்க ஒரு டொய்லெட் வசதி ஒன்று தேவை. எனக்கு அது முக்கியமான இன்னும் கொஞ்சம் பெருத்தாங்க சொன்னா காட்டுல விட இல்லாதுதானே. பக்கத்துல போற நேரம் எந்த நாளும் போக இயலாது. இப்போ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போகலாம், தொடர்ச்சியா போக இயலாது. சரி அக்கா. அதான் நீங்க சொன்னீங்க உங்களோட தேவைகளை நீங்க சொன்னீங்க. சரி ஓகே. இப்ப நம்ம உங்களோட நிலவரத்தை நான் வந்து தெரியப்படுத்திருக்கிறேன் உதவி செஞ்ச அக்காக்களுக்கு. சரிதானே? இப்ப உங்களோட கொப்பிகள் எல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா படிப்பு காணாதான் உண்மையில பார்த்தாலே தெரியும் தானே. இன்னும் கொஞ்சம் தானே பயம் இல்லை, அங்க விட்டுருவேன், சீனரை கொண்டு விடுவேன். அப்படியா? ஆனா வந்து அதான் ஊண்டி படிக்கணும் இவங்க எல்லாம் இருக்கு. இப்ப நான் வந்து என்னால என்ன செய்ய முடியும்? நான் ஒரு அறிவுறுத்தல் தான் சொல்ல முடியும். நான் வந்து குப்பி எடுத்து உங்களுக்கு சொல்லி தரையில தானே. நான் வந்து என்ன சொல்லி தரையாவ சரி சொல்லி தரையில தானே. நான் வந்து எந்த ஆசை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைச்சது பொடியன் சிரிக்கிறாரு. தொடர்ச்சியா கிடைச்சிருக்கணும்னு எனக்கு ஆசை. சரியா? அதனாலதான் நான் வந்து இவ்வளவு மெனக்கட்டு விளங்குதானே. அதான் தெரியப்படுத்துறேன். அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கும் தானே. அப்ப பிள்ளைகள் வந்து ஒழுங்கான முறையில கிடைச்சு கொண்டிருக்கேன். காசு இல்லைன்றான்னு சொல்லணும். உங்க கிளாஸுக்கு அனுப்ப காசு இல்லைன்றது பயந்து இருக்கணும். இப்ப இப்படி மாசம் மாறதால உங்க நான் பயம் இல்லாம பயம் இல்லதானே தெரியும். இப்ப நான் வந்து சரி நான் இன்னும் கூட காசு தரேன், எனக்கு இது புரியல அக்கா எனக்கு சொல்லித்தாங்கன்னு நீங்க கேட்கணும். பிரச்சனை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா படிப்பு தான் பிள்ளைகளுக்கு முக்கியம். படிப்பு தானே முக்கியம். ஏன்னா இப்ப சிறு வயது கல்வி முக்கியம் தான். இப்ப ஒரு 5ஆம் ஆண்டு எத்தனை ஆண்டு சொன்னீங்க? 6ஆம் ஆண்டு. சரி மறந்து போறேன். இப்ப 6ஆம் ஆண்டு படிக்கிறாரு. இப்ப ஒரு 10ஆம் ஆண்டுல வாசிக்க தெரியாம இருந்தவர் கேட்டு படிப்பாரு. வெக்கம் உண்டு வருந்தானே. அப்ப இந்த விலங்கு தானே. விலங்குதா கையை கெடுத்து நீங்க கூட இந்த வயசுல இது செஞ்சாதான் பெரியலா போன பிறகு கேட்க மாட்டாங்க விலங்குதா. அப்ப படிக்கணும். எழுத்து வாசிக்க தெரியுமா? இப்ப இருந்து விட பரவாயில்ல. சரி ஓகே. இப்ப நம்மளும் கூட பேச தேவையில்ல. சரிதானேக்கா? இப்ப நான் வந்ததுக்கான நோக்கம் வந்து உங்களோட நான் பேசணும். அதுக்காக தான் நான் வந்தேன். நான் அந்த உதவி செஞ்சாக்களும் நீங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க தானே. இப்ப எப்படி பிள்ளைகள் எப்படி இருக்காங்க. ஆனா வந்து இப்ப நீங்க ஒரு 15,000 வச்சு சாப்பாடுகளை சமாளிக்கிறீங்க. சரி ஓகே. நான் உங்களுக்கு உதவி எடுத்ததுக்கான காரணம் படிப்புக்கான பிள்ளைகளுக்கான படிப்புக்கு தான். சரி ஏதாச்சும் சொல்லணுமா? எனக்கும் கட்டாயமா தேவைன்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே. இது ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப நான் வீடியோ போடுறேன் சொல்ல போனா அப்ப நான் போட்ட உடனே உதவின்றது கிடைக்காது தானே. அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு உதவி கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை உங்களுக்கு செஞ்சு தருவேன். சொன்னா பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க தானே. புரியும் தானே. சரி ஓகே. இப்ப இப்படித்தானே இப்ப இவனோட நிலையை இப்ப தெரியப்படுத்துமன்றதுக்காகத்தான் வந்து வீடியோ எடுத்தேன் நான். இப்ப பிள்ளைகளோட நிலைமை இப்ப அதானே. இப்ப பிள்ளைகளோட கையெல்லாம் இருக்கு. அவங்கதான் நீ முயற்சி செய்யணும். நீங்க கிளாஸுக்கு அனுப்புறீங்க, படிக்கிறது அவங்களோட கையில இருக்கு. அப்ப அவங்க உணர்ந்து படிக்கணும். சரிதானே? இப்ப நான் அடுத்த தரம் வரக்குள்ள நீங்க வந்து என்ன இப்ப 8ஆம் மாசமா
8ஆம் மாசம் டேம் டெக்ஸ்ல நீங்க சொல்லப்போனா உடனே எல்லாம் நல்லா படிக்கணும்னு இல்லை தானே. முயற்சி செய்தா இப்ப 26ஆம் நாள் வாரீங்கன்னா நீங்க ஒரு 15ஆம் நாள் 10ஆம் நாள் வரணும். அதுக்கப்புறம் முதலாம் நாள் வரலாம். சரியானே ஃபர்ஸ்ட் வந்து அது வாங்கலாம். சரியா? ஓகே. இப்ப படிச்சா சரி. சரியா? ஓகே. விலங்குதான் எல்லாருக்கும் 3 பேர் இருக்கும். சரி. இப்ப இப்ப அண்ணன் ஏன் இப்ப இதெல்லாம் காய்க்கிறேன்னா உங்களுக்கு தொடர்ச்சி உதவி கிடைச்சிருக்கணும்ன்றதுக்காக தான் நான் கதைக்கிறேன். சரி, ஓகேங்க. இந்த உதவியை செஞ்சது இப்ப உதவி செஞ்சு கொண்டிருக்கிறது பிரான்ஸ்ல இருக்கிற வினோ. இது சிவா என்ற ஒரு அக்கா தான். ஏன்னா வினோ தான் அவங்களோட பணத்தை தான் அனுப்பி செய்யறாங்க. இதுல முன்னின்று இப்ப அதுல அறிமுகப்படுத்துறது சிவா. வாட்ஸ்அப் நேம் சிவான்னு இருந்தது, அதனால சிவான்னு சொல்றேன். ஓகே, பிரான்ஸ்ல இருக்கிற வினோ அந்த சிஸ்டருக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு நானும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கொள்றேன். ஏன்னடா சொன்ன மாதிரி செய்றீங்க தானே, அது பெரிய விஷயம். வினோ சிஸ்டர். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சு கொள்வோம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதான் மாற்றங்கள் நடக்கணும் தானே, அப்படியே இருக்கக்கூடாது. நீங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்து பெரிய ஆளாகி போய் ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். விளங்குதா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. இதுக்கான காரணம் விளங்கி இருக்கும். ஒரு மாதாந்த கொடுப்பனவு கிடைச்சு கொண்டிருக்கேன்டா அவன் நிலையை நான் தெரியப்படுத்தணும். அதுதானே என்னோட கடமை. அதுதானே, அதனால வந்து நான் தெரியப்படுத்திருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன் நிறைய பேருக்கு. அதனால லைக் கொடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணா பார்த்து கொண்டிருக்கிறீங்க, லைக் தாங்க. அடுத்தது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.